நம்ம நாட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறது இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை தான். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் பவர் இருக்குது, அவங்க தான் அதை செய்யணும் கூட. அப்படிப்பட்ட அந்த அரசியல்வாதிகளை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம்? அவங்கக்கிட்ட 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உரிமையை நம்ம விற்றுட்டோம். அவங்க தப்பு பண்ணாலும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமையை நம்ம இழந்துட்டோம். நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்பீங்க. நான் உங்ககிட்ட 1 பைசா வாங்கலை, எனக்கு ஏன் இந்த விஷயம் நடக்கலை, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கும். நான் 1 ரூபா செலவு பண்ணல, ஆனால் இந்த மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நான் எதாவது செய்யணும் அப்படின்னு. இதுவே அவங்க ஒரு 100 கோடியோ 500 கோடியோ செலவு பண்ணிவிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்கல்ல, நான் இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான காசை நான் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் வர 2026 எலெக்ஷனில் நீங்கள் காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம காசு வாங்காமல் ஓட்டு போடுவோம், நேர்மையான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவோம். லெட் அஸ் ஹோப் ஃபார் த சேஞ்ச். தேங்க்யூ.